வணக்க நண்பர்களே, நான் உங்கள் அழகுச்செல்வி. இன்னைக்கு புதுப்பட்டி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் கொடை விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அந்த வட்டாரத்திலே அந்த பத்ரகாளியம்மன் கோவில் கொடை விழா எப்படி நடக்குன்னு பாருங்க. எல்லா ஊர்லேயும் கோயில் கூட நடக்கு இல்லையா? அந்த கோயில்லையும் வந்து பாருங்க. அங்கே வந்து சாமிக்கு அவ்வளோ முதலிடங்க. பயபக்தியோட அந்த ஊரில் அந்த மக்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா நிகழ்ச்சியும் உண்டு. ஆட்டம், பாட்டம், மேளம், தப்செட்டு மேளம் எல்லாமே உண்டு. அவ்வளவு சிறப்பாக சாமிக்கு தாங்க முதலிடம். ஏன்னா இப்போ எல்லா கோயில் கொடையிலையும் வயசுக்கு தான் மரியாதை கொடுத்து நீங்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூப்பிடுதீங்க. அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வயசாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்ருவீங்க. கதை எப்படி படிப்பாங்க, எப்படி அந்த வில்லுப்பாட்டு எப்படி இருக்குன்னு யார் இப்போ கேட்குறக்கு உண்டான விஷயமே இல்லை. வயசாக இருந்தால் அவங்களுக்கு கூப்பிடுவீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. பத்திரகாளியம்மன் கோவில் கொடைவில் வந்து பாருங்கள். அந்த ஊர் இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா அந்த பத்திரகாளியம்மன் தாங்க. அந்த ஊர் மக்கள் அந்த பத்திரகாளியம்மன் கோவிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்கன்னு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நாளைக்கு மதியம் அன்னதானம் அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த வட்டாரத்தில் அனைத்து மக்களும் வந்துடுவாங்க அந்த அந்த அன்னதானம் சாப்பிட. அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பத்திரகாளியம்மன். அந்த ஊர் இவ்வளோ வளர்ச்சியாக இருக்குன்னா முதல்ல அந்த மக்கள் அந்த கோயிலையும் அவ்வளோ வளர்ச்சி அடைய வச்சுருக்காங்க. அந்த ஆத்தாலும் அந்த ஊர் மக்கள் வளர்ச்சி அடைந்த புதுப்பட்டி உண்மையிலே ஐஸ் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு அழகான ஊர். அந்த கோவில் கொடை விழாவும் அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில் கூட. வில்லுப்பாட்டு மேளம் எல்லாம் தேர்ந்தெடுத்து எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்து தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. போன வருஷம் நான் தான் போனேன், இந்த வருஷம் நான் தான் போகிறேன். கண்டிப்பாக புதுப்பட்டி வந்தேன்னா அந்த கோயில் கொடை விழா எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைவாக வந்து அழகுச்செல்வி வில்லிசை பாருங்கள். இன்றைக்கி ஆட்டம், இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான். நாளைக்கு கும்மிப்பாட்டு பிரம்மாண்டமாக ஸ்டேஜ் போட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிங்க. அந்த புதுப்பட்டி மக்கள் எப்படி அந்த கோயில் கொடையை கொடுக்காங்கன்னு ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். அழகுச்செல்வி வில்லிசை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா தொழிலாளிகளுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தொழிலை மதித்து அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். அதுதான் உண்மையான ஒரு கருத்து. என்னோட கருத்து அதுதான். ரொம்ப சந்தோஷம். எல்லா தொழிலாளிகளுக்கும் அட்வான்ஸ் கொடுங்க. எல்லோரும் வாழணும். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.